friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் பண்ண போறோம். இத வந்து பட்டன பக்கோடா அப்படி இல்லனா வந்து மெது பக்கோடா அப்படினு சொல்வாங்க. இத வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்ளோ ஈஸியா சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். டீ காபி கூட அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது பண்றதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துர்க்கேன். அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல இத வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிரலாம். அப்போ வந்து கொஞ்சம் க்ரீம் மாதிரி வரும். நல்லா இந்த மாதிரி விரல் வச்சு நம்ம வந்து mix பண்ணும்போதே நல்லா அப்படியே சாஃப்ட்டா வந்துரும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிறுபிறுன்னு இருந்துச்சுல்ல அதெல்லாம் சேர்ந்து ஒரு க்ரீம் மாதிரி வரும். இப்போ இதில் வந்து நம்ம மாவு பொருட்கள் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 3/4 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். 3/4 கப் கடலை மாவு கூடவே 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு. நம்ம வந்து சட்னிக்கெல்லாம் வச்சு அரைப்போம்ல அந்த பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு அதில் வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். கூடவே 1/2 கப் அரிசி மாவு. கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த நெய்யோட நம்ம கலந்து வச்சிடலாம். அப்போ வந்து அந்த நெய் வந்து எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலந்தாச்சு. நல்லா இப்படி பிடிக்கும்போது அழகாக பிடிக்க வருது. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். கூடவே 2 பல் பூண்டு அதை வந்து தோலோடே வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து பூண்டை வந்து தோலோடு இடித்து சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு கை நிறைய மல்லி இலை அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் 1 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தான் நமக்கு வந்து பாதி போதும். அதையும் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நீளமாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சைடெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதேனா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். ஓவர் டைட்டாகவும் நம்ம வந்து கலந்து வச்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன ரவுண்டாக போட்டுடலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக ஷேப் வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி இது மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு வச்சிடலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சு அழகாக வரும். இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து வெளியே ரெடியாகும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வரணும். அதனால் நான் வந்து ஒரு 2 பேட்சாக பொரிச்சு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் அப்படியே மெதுவாக பொரிஞ்சு வரணும் நம்மளோட மெது பக்கோடாலாம். ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா வெளியே ரெடியாகிரும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, நல்லா ரெடியாகியிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இது கூட வந்து கெட்டியான தேங்காய் சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். கூடவே டீ எப்படி நம்ம மிஸ் பண்ணலாம், அதனால டீயும் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சடா, நம்மளோட மெது பக்கோடாலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே மெதுவாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.